பிலேமோன். முன்னுரை. பிலேமோன் கொலோசே சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கொலோசே பட்டணம் பிரிகியா தேசத்தில் உள்ளது. இவருக்கு ஒனேசிமு என்னும் பெயரில் ஒரு வேலைக்காரர் இருந்தார். இவர் பிலேமோனின் பொருளுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும், அல்லது அவருடைய பொருளை திருடி எடுத்துக்கொண்டு அவரை விட்டு ஓடி வந்திருக்க வேண்டும். ஒனேசிமு பிலேமோனுக்கு தப்பி ரோமாபுரிக்கு ஓடி வருகிறார். அப்போது பவுல் அங்கு சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒனேசிமுக்கும் பவுலுக்கும் சிநேகம் உண்டாகிறது. தேவனுடைய கிருபையினாலே பவுலின் ஊழியத்தினால் ஒனேசிமு ரட்சிக்கப்படுகிறார். இதன் பின்பு ஒனேசிமு சிறைச்சாலையில் உள்ள பவுலுக்கு சிறிது காலம் உதவியாக இருக்கிறார். ஒனேசிமு பவுலின் வேலைக்காரர் அல்ல, அவர் பிலேமோனுக்கு வேலைக்காரர். பிலேமோனுடைய அனுமதி இல்லாமல் ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது தவறானது என்று பவுல் நினைக்கிறார். அவரை மறுபடியும் பிலேமோனிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒனேசிமுவை பற்றி நல்ல வார்த்தைகளை ஒரு நிருபத்தில் எழுதுகிறார். அந்த நிருபத்தோடு ஒனேசிமுவை பிலேமோனிடத்திற்கு அனுப்புகிறார். பிலேமோன் ஒனேசிமுவின் மீது அன்பு கூர்ந்து அவன் செய்த தப்பிதங்களை மன்னித்து விடுமாறு பவுல் அவனுக்காக மன்றாடுகிறார். பிலேமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரா என்று இந்த நிருபத்தில் எழுதப்படவில்லை. ஆனாலும் பிலேமோன் பவுலின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கிபி 64ஆம் ஆண்டில் பவுல் ரோமாபுரியில் இருந்து இந்த நிருபத்தை எழுதினார். மைய கருத்து. பிலேமோன் என்பவன் கொலோசே பட்டணத்தில் உள்ள ஒரு விசுவாசி. இவனிடத்தில் ஒனேசிமு என்பவன் அடிமையாக இருந்தான். இவன் தன்னுடைய எஜமானை வஞ்சித்து விட்டு ரோமாபுரிக்கு தப்பி ஓடிவிட்டான். அங்கு பவுலின் ஊழியத்தின் மூலமாக ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டான். பவுல் பிலேமோனுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதை ஒனேசிமு மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு பவுல் பிலேமோனுக்கு இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார்.